2025 ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சைத்தாளின் முதலாவது வினா ஒரு சித்திரப்படம் தரப்பட்டு அந்த சித்திரப்படத்தை ஆதாரமாக கொண்டு வினாக்களுக்கு விடையளித்தல். இங்க இதுல நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு வீடு. வீட்டை சூழ வேலி காணப்படுகின்றது. அந்த வளபக்கில பூமரங்கள் இருக்கின்றது, மரங்கள் இருக்கின்றது. நல்ல சுகாதாரமான நல்ல அமைதியான வீடாக இருக்கும். அந்த வீட்டில 2 பேர், அதாவது அண்ணன் தங்கச்சியாயிருக்கலாம், அவர்கள் வீட்டுக்கு அதாவது தங்களுடைய பூமரங்களை பராமரிப்பதாக ஒருவர் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கின்றார். இதே நேரம் கீழே ஒரு சாந்தகப்பை காணப்படுகின்றது. அது சாந்தகப்பை என்று சொல்லலாம், மண்ணை கிளறுவதற்கானதாக இருக்கலாம். பக்கத்தில் நாய் காணப்படுகின்றது. இந்த வேளை சூரிய உதயம் அல்லது அஸ்தமன காட்சியாக இருக்கின்றது. சூரியன் உதயமாகிற மாதிரி நாங்கள் கற்பனை பண்ணிக் கொள்வோம். கிழக்கு திசையில காலையில சூரியன் உதயமாகின்றது. அப்ப இந்த காட்சியை கண்ணால பார்த்து இதுக்கு விடகான்றது என்று கேட்கப்பட்டிருக்கு. பின்வரும் 2 உருக்களையும் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சரியான கூற்று யாது? அப்ப 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து தான் நாங்க அப்படியா சொல்லுவோம். அப்ப 2ஐயும் நாங்கள் சும்மா மேலோட்டமாக ஒப்பிட்டு பார்த்தால் பின்னுக்கு சூரியன் இருப்பதிலேயோ மரங்கள் இருப்பதிலேயோ வீட்டு அமைப்பிலேயோ வேலியிலேயோ ஒருவித வேறுபாடும் இல்லை. இந்த பூமரங்கள்ல இருக்கிற பூக்களின் எண்ணிக்கையில வித்தியாசம் இருக்குது. மற்றதுங்க வேற ஒன்றும் குறிப்பிடக்கூடியதாக ஒரு வித்தியாசத்தையும் காணவில்லை. ஏனென்றால் ஏயில 5 பூக்களும் பியில 3 பூக்களும் காணப்படுது. ஒன்றுதான் வித்தியாசமாக இருக்கின்றது. அப்ப இனி ஒரு ஏபி பற்றிய இந்த வினா சார்பான விடை விளக்கத்தை பார்ப்போம். ஒரு ஏயில் வானம் வரையப்பட்டுள்ள அதே விதத்தில் ஒரு பியிலும் வானம் வரையப்பட்டுள்ளது. அதான் முதல் ஒப்பிட்டு பார்த்து சொன்னோம். 2 படங்கள்லையும் வானத்திலேயோ வீட்டிலேயோ வேலியிலேயோ மரங்கள்லேயோ ஒரு வித்தியாசம் இல்லை. அப்ப இந்த வானம் வரையப்பட்டுள்ள அதே விதத்தில் வானம் வரையப்பட்டுள்ளது என்பது சரி. ஆயினும் நாங்க பொருத்தமான சரியான கூற்றை தெரிவு செய்வதற்காக அடுத்த கூற்றையும் வாசித்து பார்ப்போம். ஒரு ஏயில் உள்ள பூக்கள் ஒரு பியிலும் அவ்வாறே காணப்படுகின்றன. அங்க தவறு இருக்கு. என்ன தவறு? இங்க ஒரு ஏயில இங்க நாங்க பார்க்கிறோம், இங்க 3 பூ இருக்கு, இங்க 2 பூ இருக்கு. ஆனா பியில இங்க 2 பூ, இங்க 1 பூ. அப்ப இந்த கூற்று தவறு. இது ஓரளவு சரியென எடுத்துக்கொண்டோம். முதலாவது. 2வது கூற்று தவறானது. இது சித்திரப்படுத்த கண்ணால பார்த்து விடியளித்தல். அடுத்த 3வது, ஒரு ஏயில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒரு பியில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கை கூடியதாகும். விலங்கு என்ற சொல்லின் கருத்தை நாங்க புரிந்து கொள்ளணும். அதாவது மனிதனும் விலங்குதான், மிருகமும் விலங்குதான். விலங்கு என்றால் கிட்டத்தட்ட உயிரினம் என்ற கருத்து மாதிரி நாங்க கருதுவோம். அப்ப இங்கே 2 சிறுவர்கள் நிற்கிறார்கள், ஒரு நாய் இருக்கின்றது. இங்கேயும் 2 சிறுவர்கள் இருக்கிறார்கள், ஒரு நாய் இருக்கின்றது. காட்சி படத்துல காணப்படுகிறது. அப்ப அந்த எண்ணிக்கை கூடியது என்றது ஒரு விட பியில கூடு என்ற கூற்றும் தவறானது. ஆகவே பொருத்தமான விடை முதலாவது என்பதை நீங்க தீர்க்கமாக அறிந்து கொள்ளுங்கள். இது 2024 ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினா. இனி 2வது வினாவை பார்வையிடுவோம். கீழே உள்ள தாவர இலைகளின் உருவங்களையும் அவற்றின் வடிவத்திற்கும் பருமனுக்கும் ஏற்ப குவியல்களாக வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியல்களின் எண்ணிக்கை யாது? இப்ப குவியல்கள் எண்ணிக்கைகள்
சோடிகள் என்று பல வகையான சொற்கள் இருக்கின்றது. அதாவது பொருட்களை பிரித்து காட்டுவதற்கு. இப்ப எண்ணிக்கை என்பது எங்களுக்கு தெரியும், தேங்காய்கள் எல்லாம் எண்ணிக்கையாகத்தான் சொல்லப்படும். 5 தேங்காய் 10 தேங்காய் என்று எண்ணிக்கையாக சொல்லப்படும். செருப்பு என்றால் சோடி, 5 சோடி செருப்பும் 3 சோடி செருப்பும். காது கணிகிற தோடும் சோடிதான். அப்படி பொருட்களுக்கு ஒரு சொற்கள் இருக்கின்றது பிரிக்கிறதுக்கு. அப்ப இங்கே குவியல் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப குவியல் என்ற உடனே நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டது அங்கே இருக்கும் எனத்தான் கருதுவோம். உண்மைதான். ஒன்று என்றால் எண்ணிக்கை, ஒன்றுக்கு மேற்பட்டது குவியல் தான். அப்ப இங்க கேட்கப்படுது இலைகளின் வடிவத்துக்கும் பருமனுக்கும். வடிவம் அப்படியே இருக்கணும், பருமன் என்றால் அதனுடைய பாரம், கிட்டத்தட்ட பாரமும் அப்படியே இருக்கணும். ஆனா இங்க நாங்க பாரத்தை அளக்க முடியாது. அந்த பருமனை கொண்ட வடிவத்தை கொண்டு அதனுடைய பருமனை ஊகிக்கின்றோம். அப்ப இதுல எத்தனை குவியல் இருக்குன்னு கேட்கப்பட்டு 3 விடைகள் இருக்கிறது. அப்ப நாங்க இதுல முதலாவதாக இருப்பதையும் மூன்றாவதாக இருப்பதையும் ஒரே வடிவம், அப்ப பருமனும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப ஒரு கூட்டம், ஒரு குவியல் என எடுக்கலாம். கூட்டம் எல்லாம் குவியல். அடுத்த இரண்டாவது 4வதையும் ஒரு குவியலாக எடுக்கலாம். அடுத்தது அதுக்கு கீழே உள்ள 5வது 6வதையும் ஒரு குவியலாக எடுக்கலாம். 7வதையும் 9வதையும் ஒரு குவியலாக எடுக்கலாம். இங்கே இப்ப தனித்து இருக்கின்றது இந்த ஒன்று, இதுவும் ஒரு குவியல் தான். ஏன் குவியல்? மற்றெல்லாம் குவியல்களாக பிரிக்கப்பட்டபடியால் இந்த தனித்த ஒன்றை 4 குவியல் ஒரு எண்ணிக்கை என்று சொல்ல இயலாது, 4 குவியலும் ஒன்று என்று சொல்ல இயலாது. அப்படி விட இல்லை. அப்ப இதையும் ஒரு குவியலாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். அதாவது ஒன்றும் இங்கே ஒரு குவியல் தான். அப்ப சரியான விடை 5. இந்த வினாவுக்கு 4 என்று விடை அளித்தவர்களுக்கு பிழை என 2 புள்ளிகளை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. ஏனென்றால் இது நுண்ணறிவு சார்ந்த பரீட்சை. அப்ப இந்த பரீட்சையில நிறைந்த புள்ளிகள் எடுக்க வேணுமாயிருந்தால் நாங்கள் மிகுந்த கவனமாக வினாக்களுக்கு விடையளிக்க பயிற்சி பெறுதல் வேண்டும். இது நாங்கள் அடுத்த 3வது வினாவுக்கு விடையளிக்க முயற்சி செய்வோம். இங்கே அது 4 என எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனா தவறு. சாரி 3வது மேலே இருக்கின்றது. அப்ப 3வது வினாவை பார்த்துவிட்டு 4க்கு வருவோம். 3வது வினா, பின்வரும் வாக்கியத்தில் தடித்த கருப்பு எழுத்துக்களில் உள்ள சொற்களுக்கு பதிலாக முறையே இடத்தக்க சொல் தொகுதி எது? யாது. அப்ப இந்த வாக்கியம் ஒரு பெரிய வாக்கியமாக இருக்கின்றதுக்கான சொற்கள் அடங்கி இருக்கின்றது. இந்த வாக்கியத்திலே சில சொற்கள் மட்டும் கருப்பு நிறத்தால நிழற்றப்பட்டிருக்குது. அந்த கருப்பு நிறத்தால நிழற்றப்பட்ட சொற்களுக்கு உரிய கருத்து மிக பொருத்தமானது எது என்று கீழே உள்ளதுல கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த வாக்கியத்தில உள்ள சொற்கள்ல விடியற் காலத்தில் என்றால் காலையில் என்பது பொருந்தும், அதிகாலையில் என்பதும் பொருந்தும். விடிய என்றால் காலை, அப்ப விடியற் காலத்தில் என்பதும் காலையில் என்பதும் பொருந்தும், அதிகாலையில் என்பதும் பொருந்துகின்றது. அப்ப முதலாவது கருப்பு நிழற்றப்பட்ட சொல்லுக்கு 4 விடையும் 3 விடையும் பொருத்தமாக இருக்கின்றது. விடியற்காலத்தில் எழுந்து சோம்பலை முறித்து, சோம்பல் என்பது உடம்புக்கு இருக்கிற ஒரு நோய். அது இப்ப உங்களுக்கு அந்த நோயை கண்டுபிடித்து அந்த நோயை நீக்கி விட்டீர்கள். ஏனென்றால் அதிகாலையில் எழுந்து படிக்க பழகி விட்டீர்கள். ஏனென்றால் மனிதனுக்கு இருக்கிற முக்கியமான முயற்சிக்கு தடங்களாக இருக்கிற நோய் இந்த சோம்பல் தான்.
அப்ப இந்த பிள்ளைகள் விடியற் காலத்தில் எழுந்து சோம்பலை முறித்து, சோம்பலை முறித்து என்றால் விரைவாகவா, சோர்வாகவா, சுறுசுறுப்பாகவா? அதிகாலையில் சோம்பலை முறித்து, விரைவாக என்பது வேகம், சோர்வாக என்பது சோம்பலுக்கு ஆதரவான சொல். அப்ப சுறுசுறுப்பான என்ற சொல்தான் பொருந்துகின்றது. இந்த இரண்டும் பொருந்தவில்லை. அப்ப இரண்டாவது கருப்பு நிலத்தப்பட்ட சொல்லுக்கு ஒரு விடைதான் பொருத்தமாக இருக்கு. முகத்தையும் வாயையும் அலம்பி துப்பரவாக்கி வெள்ளையை ஆடையை அணிந்து பாடசாலைக்கு, அதாவது காலையில் எழுந்து வெள்ளை உடைய அணிந்து கொண்டு பாடசாலைக்கு அடியெடுத்து வைக்கும். இங்க அடியெடுத்து வைக்கும் என்பதற்கடுத்து செல்லுதல் என்பது பொருந்தும். அது போகுதல் என்றதும் பொருந்தும், ஓடுதல் என்றது பொருந்த போவதில்லை. அப்ப செல்லுதல், அடியெடுத்து வைத்தல் என்றது ஆயத்தமாதல், புறப்பட ஆயத்தமாதல். அப்ப செல்லும் என்ற சொற்கள் மிக பொருத்தமாக இருக்கின்றபடியால் மூன்றாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றன. இதில் என்ன சொற்களுக்குரிய கருத்தை துல்லியமாக தெளிவாக புரிந்து கொள்ளும் ஆற்றல். இனி நாங்கள் நான்காவது வினாவை பார்வையிடுவோம். இவை அனைத்தும் மொழி விருத்தி சார்பான வினாக்களாகவும், அதாவது அவதானிப்பு சார்ந்த வினாக்களாகவும் இருக்கின்றது. பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடை யாது? இங்க அட்டவணை இருக்குது. அட்டவணையில 3 நிரல்கள் இருக்கின்றது, 3 நிலைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு நிலையிலேயும் உள்ள 3 சொற்களுக்கு 2 சொல் தான் தரப்பட்டிருக்கிறது. அந்த சொற்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எங்களுக்கு முதல் நிலையை பார்ப்போம். முதல் நிலையில முதலாவது வெற்றிடமாக இருக்கின்றது. அடுத்தது புத்தகம் என்று சொல்லப்படுகின்றது, நூலகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்க புத்தகத்தை காசு கொடுத்தும் வாங்கி படிக்கலாம், நூலகத்திலே இரவல் எடுத்தும் படிக்கலாம், அல்ல சென்றிருந்தும் படிக்கலாம். அப்ப இந்த நூலகம் என்பது என்ன? புத்தகங்களை எங்களுக்கு வாசிப்பதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம். ஏனென்றால் எல்லா புத்தகங்களையும் காசு கொடுத்து வாங்கி படிக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் பொருளாதார வசதி இருக்காது. அதோட அதிக புத்தகங்கள் வீடுகளை அடுக்கி வைக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு வசதிகள் தேவை. அப்பப்போது தேவையான புத்தகத்தை வாசிக்க வாசித்துட்டு, அதாவது புத்தகம் என்றால் முழு விடியமும் புத்தகத்துல எங்களுக்கு தேவையா இருக்காது, தேவையான விடியத்தை மட்டும் வாசிக்கணும். அப்ப நூலகம் என்பது புத்தகங்கள் கிடைக்கின்ற இடம். அங்க கிடைக்கிற பொருள் புத்தகம். அந்த புத்தகத்தை பயன்படுத்துறவன் யார் என்றால் நூலகன் என்றால் புத்தகத்தை வாசிப்பவன். அப்ப அவனுக்குரிய அழகான சொல், அதாவது சரியான சொல் வாசகன். ஏனென்றால் ஒரே மனிதன் எங்கெங்க இருக்கிறானோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அவனுக்கு பெயர் மாறுபடும். திரைப்பட மாளிகையில இருந்தால் அவன் ஒரு திரைப்படத்தை பார்க்கிற ரசிகன். ஒரு வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் அவன் ஒரு நேயர். ஒரு பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்தால் அவன் ஒரு வாசகன், பத்திரிகை புத்தகம். அப்ப இங்க நூலகத்திலே புத்தகத்தை வாசிக்கிறவன் வாசகன் என்ற பொருள் தான் கூட பொருந்தும். ஆசிரியர் மாணவர் என்பது பொருந்தும். ஏன், அது ஆசிரியராம் இருக்கலாம், மாணவராம் இருக்கலாம். ஆனால் அந்த நூலகத்திலே இருக்க அவனை சொல்லுகின்ற சரியான பொருத்தமான சொல் வாசகன் என்பதுதான் கூட பொருந்தும். இப்ப வைத்தியசாலையிலே அவன் இருந்தால் நோயாளி, அப்ப மருத்துவமனை. அப்ப அவனுக்கு அங்க கிடைக்கிற பொருள் மருந்து. அப்ப வாசகன் என்பது இங்கே பொருந்துகின்றது. நோயாளிக்கு மருத்துவமனையில கிடைக்கிறது மருந்து என்பது அது 2வது நிலைக்கு இருக்கின்றது. பாருங்கோ, அப்ப வாசகன் மருந்து சரியாக இருக்கின்றது. அதாவது 2வதாக இருக்கிற சொல்லுக்கு நோயாளி மருந்தை மருத்துவமனையில் பெறுகின்றான். அப்ப மருந்து என்பதும் பொருத்தமாக இருக்கின்றது. மாணவன் எங்கு அருகே பெறுவான்? பாடசாலையில். அப்ப இதுல பாடசாலை
ஆகவே இந்த மூன்றாவது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. சொற்களுக்கு துல்லியமாக விடை காணும் விளக்கம்.